ஏழூர் சப்தஸ்தானம். மனிதன் மிகவும் சிறியவன். அவன் வாழ்நாளும் மிக குறுகியது, நிலையற்றது. அதனால்தான் முடிந்தவரை உலகை பார்த்துவிட வேண்டும் என்கிற ஆசையில் தன் சின்ன அடிகளால் எட்டு வைத்து போய்கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த ஆண்டவனே பயணம் போன கதை ஒன்று இருக்கிறது தமிழ்நாட்டில். தஞ்சை மாவட்டத்தில் திருவையாற்றை சுற்றியுள்ள திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, கண்டியூர், திருப்பூந்துருத்தி, திருநெய்தானம் என்று மொத்தம் 7 சிவன் கோவில்கள் இருக்கின்றன. இந்த பாலம் தான் தஞ்சாவூரையும் திருவையாறையும் இணைக்கிற பாலம். அதுவும் அந்த மண்டபமும் இந்த ஆத்து மணலும் ஆளே இல்லாத போது கூட அந்த கர்நாடக சங்கீதத்தை கேட்டுக்கிட்டே இருக்கு. பாருங்க, கங்கை நீர், பிரமன் கை, கமண்டல நீர், மழை நீர், நந்தியின் வாய்நுரை, இறைவியின் முளைப்பால் ஆகிய 5ஐயும் கலந்து அபிஷேகம் செய்து காவிரியில் கலந்ததால் இது ஐ6 ஆகியது என்கிறது புராணம். இறைவன் தனது ஊழியனான நந்திக்கும் சுயம்பிரகாச அம்மைக்கும் திருமணம் செய்வித்து அவர்களையும் அழைத்துக் கொண்டு இந்த ஊர்களுக்கு போய் வந்தாராம். இப்படி நந்தியின் தேனிலவு பயணத்தை இப்போதும் இந்த ஏழூர் மக்களும் கொண்டாடுகிறார்கள், சப்தஸ்தானம் என்கிற பெயரில். அன்று ஆதிசிவன் போன பாதையில் நாமும் போக போகிறோம். ஐயாரப்பன் கோயில் இதுதான் முதல் தலம். தஞ்சைக்கு வடக்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இக்கோவில். கிட்டத்தட்ட 15 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. தமிழகத்தின் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்று திருவையாறு. சிலாத முனிவர் யாகசாலையை உழுத போது குழந்தையாக கிடைத்த நந்திக்கும் வியாக்கிரபாதர் என்கிற புலிக்கால் முனிவரின் புதல்வி சுயம்பிரகாசிக்கும் திருமணம் நடந்த தலம். தனது பக்தன் காசி யாத்திரை போனதும் இறைவன் தானே ஒரு வேதியன் உருவில் வந்து தன்னை தானே பூஜித்த தலம் என பல சுவையான கதைகள் வழங்குகின்றன. இதை கட்டிய சிற்பியும் தன் பங்குக்கு ஒரு சூத்திரம் செய்திருக்கிறான். கோயிலின் 2வது பிரகாரத்தில் ஒரு மூலையில் நின்று ஐயாரா என்று கத்தினால் அது 7 முறை எதிரொலிக்கிறது. ஐயாரப்பா! மொத்தம் 5 பிரகாரங்கள். முதலாம் ராஜராஜன் கல்வெட்டுக்கள் தான் இக்கோவிலில் உள்ளவற்றில் பழமையானது என்பதால் இக்கோவிலுக்கு இப்போது 1002 வயது ஆகிறது. வழக்கமாக கோவில் கல்வெட்டுக்கள் நிபந்தங்கள் பற்றி பேசும். ஆனால் இக்கோவில் கல்வெட்டில் தாழ்கூட்டு கம்பி, திரிசரம், ஒரணை, திருச்சந்தம், முத்து வளையல், பட்டிகை முதலிய அணிகலன்கள் பற்றியும் செய்திகள் உள்ளன. நிர்வாகத்துறையில் அதிகாரிச்சி குஞ்சரன் ஏறுதன் குஞ்சர மல்லிகை, அதிகாரிச்சி
சோமையன், அமித்ரமல்லி என்ற இரு பெண் அதிகாரிகள் பற்றியும் பேசப்படுகிறது. இவை தவிர சுற்று முதல்களில் புராண கதைகள் கதை சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருக்கின்றன. ராஜராஜ சோழன் மனைவி தந்தி சக்தி விடங்கியரான உலக மகாதேவி கொடுத்த நிவர்த்தங்கள் பற்றி பல கல்வெட்டுகள் இருக்கின்றன. ஏழூர் திருவிழாவின் நாயகரான ஐயாரப்பன் புதுமண மக்களான நந்தியையும் சுயம் பிரகாசையையும் அழைத்துக் கொண்டு இங்கிருந்துதான் கிளம்புகிறார். இதற்கிடையே இந்த ஊரின் இன்னொரு சிறப்பையும் உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறேன். கர்நாடக இசையின் மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜர் பிறந்து தன் வாழ்நாள் முழுவதும் பாடி திரிந்த ஊர் இது. அவரது சமாதியும் இங்கு நடக்கும் ஆராதனை விழாவும் இப்பொழுது உலக புகழ் பெற்றுவிட்டதால் முழுக்க முழுக்க வணிகமயமாகிவிட்டது. ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்று அப்பரால் பாடப்பட்ட இறைவன் மட்டும் இப்போது இலவசமாய் காட்சி தருகிறான். பெங்களூர் நாகரத்ன அம்மாவுடைய சமாதிக்கு அவங்கதான் இந்த தியாகராஜருக்கு கோயில் கட்டியிருக்காங்க. காவிரியோ நீரற்ற மணல் வெளியாய் நீண்டு கிடக்க அடுத்த சங்கீத கச்சேரிக்காக காத்து கிடக்கிறது இந்த காற்று வெளி. இந்த இடத்துலதான் இசைக்கான ஆராதனை விழா நடக்கும். வாருங்கள், நம் ஏழூர் பயணத்தை தொடருவோம். திருவையாற்றிலிருந்து கும்பகோணம் போகும் பாதையில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் காவிரியின் வடகரையில் அழகிய வயல்களின் இடையே இருப்பதால் திருப்பழனம் என்று அழைக்கப்படுகிறது. குபேரன், திருமால் ஆகியோர் பூஜித்த தலம். ஏறத்தாழ 5 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. 2 பிரகாரங்கள் உள்ளன. இந்த கோயில் திருப்பழனம். இது 2வது கோயில். மூலவர் சுயம்புவான ஆபத் சகாயரும் அம்மை பெரிய நாயகியும் கிழக்கு நோக்கி நிற்கிறார்கள். தீர்த்தம் காவிரி, தலமரம் வில்வம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோர் பாடிய தலம்.
இங்கிருந்து திருச்சோற்றுத்துறைக்கு கிளம்புகிறோம். ஊர் பெயருக்கு காரணமான பச்சை வயல்கள் சாலையின் இருபுறமும் விரிந்து கிடக்கின்றன. கண்டியூருக்கு கிழக்கே 4வது கிலோமீட்டரில் குடமுருட்டி ஆற்றின் தென்கரையில் இருக்கிறது திருச்சோற்றுத்துறை. 3 நிலை ராஜகோபுரத்துடன் மூலவர் ஓதவனேஸ்வரர், அம்மன் அன்னபூரணி, திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோர் பாடிய தலம். அருளாளன் என்கிற பக்தன் பசியால் வாடிய போது அவனுக்கு அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரத்தை தந்தாராம் இறைவன். இன்றும் ஏழூர் திருவிழாவின் போது பக்தர்களுக்கு உணவளிக்கிறார்கள். இங்கே வந்து வணங்கும் பக்தர்களுக்கு சோற்றுக்கு பஞ்சம் இருக்காது என்பதால் இது திருச்சோற்றுத்துறை ஆனது என்கிறார்கள். திருச்சோற்றுத்துறை சப்த தலங்களில் 3வது தலம். இதனால் தானோ என்னவோ இங்கே இறைவனுக்கு தொலையா செல்வர் என்றொரு பெயரும் இருக்கிறது. சோழர் கால கல்வெட்டுக்கள் பல இருக்கின்றன. முதலாம் ஆதித்தன், பராந்தகன், ராஜராஜன், குலோத்துங்கன், கோணிரின்மை கொண்டான் போன்றோர் கல்வெட்டுக்கள் உள்ளன. காளி உற்றவையே போற்றி, அணங்கை குணங்கையே போற்றி, நீலி சூலியே போற்றி, என் காளியே போற்றி, என் மாரியே போற்றி, என் பகவதியே போற்றி, ஒற்றை முளை கொண்ட கண்ணகி போற்றி, செவ்வாடை நாயகி போற்றி, எருமைக்கிடா வாகனத்தில் பயணம் செய்யும் ஏகாந்த காளி என் கொற்றவையே போற்றி போற்றி. அடுத்தது திருவேதிக்குடி. தஞ்சாவூருக்கு வடக்கே 7வது கிலோமீட்டரில் வெட்டாற்றின் வடகரையில் கிழக்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரத்துடன் நிற்கிறது இக்கோவில். வேதங்கள் இக்கோவிலில் இருக்கும் இறைவனான வேதபுரீசரை பூஜித்ததால் இது திருவேதிக்குடி ஆனது. அம்மை மங்கையர்க்கரசி, ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடிய தலம். இத்தலத்து இறைவனை வணங்கினால் விரைவில் திருமணம் நடக்கும் என்கிற நம்பிக்கை ஞான சம்பந்தர் காலத்திலேயே இருந்திருக்கிறது. ராஜகேசரிவர்மன், பரகேசரிவர்மன் போன்றோரின் காலத்திய கல்வெட்டுக்கள் உள்ளன. திருவேதிக்குடி சப்த தலங்களில் 4வது தலம். இங்கிருந்து நாம் புறப்பட்டது
அட்ட வீரட்டங்களுள் ஒன்றான திருக்கண்டியூருக்கு. தஞ்சை மாவட்டத்திற்கே உரித்தான பழமையான ஊர்களும் குறுகலான சாலைகளும் நமது வேகத்தை குறைக்கின்றன. திருவையாற்றுக்கு தெற்கே 2 கிலோமீட்டர் தூரத்தில் குடமுருட்டி ஆற்றின் தென்கரையில் இருக்கிறது கண்டியூர். இப்ப நாம பார்க்க போறது திருக்கண்டியூர் சிவன் கோயில். நாம் போன போது களை கட்டி இருந்தது கோவிலும் பல்லக்கும். படைப்பு கடவுளான பிரம்மன் முறையற்ற செயல் ஒன்றால் இறைவி மங்கள நாயகியின் கோபத்துக்கு ஆளாக பிரம்மனின் 5வது தலையை இறைவன் துண்டித்து விட்டாராம். இதனால் இவருக்கு பிரம்மசிரகண்டீசர் என்கிற பெயர் விளங்குகிறது. அர்த்த மண்டபத்தின் வாயிலுக்கு வடபுறத்தில் சப்தஸ்தான தலங்களை குறிக்கும் 7 லிங்கங்களும் பஞ்சபூதங்களை குறிக்கும் 5 லிங்கங்களும் உள்ளன. ஓம் நான்முகனே ஒற்றி 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 விஷ்ணுவின் உந்தி தாமரையை தீர்த்து கொண்டாமரை பேரழகா ஒற்றி ஒற்றி ஒற்றினோம். இங்கதான் சிவபெருமான் பிரம்மனுடைய தலையை கொய்து அவருக்கு முக்தி வழங்கின இடமா சொல்லப்படுது. இது 5வது தலம். இக்கோவிலில் பிரம்மனுக்கும் கலைமகளுக்கும் தனி சன்னதி இருக்கிறது. சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடியிருக்கிறார்கள். பக்தர்களால் மிக நேர்த்தியாக பராமரிக்கப்படுகிறது இக்கோயில். இன்னும் 2 தலங்கள் காண வேண்டியிருக்கிறது. வாருங்கள், பூந்துருத்திக்கு போவோம். கண்டியூருக்கு மேற்கே 3 கிலோமீட்டரில் இருக்கிறது திருப்பூந்துருத்தி. கிழக்கு நோக்கிய 100 அடி உயர ராஜகோபுரம் தற்போது புதுப்பிக்கப்படுகிறது. 2 ஆறுகளுக்கு இடையே உள்ள குறை என்கிற நிலத்தில் அமையும் கோவில்களுக்கு துருத்தி என்று பெயர். இக்கோவில் குடமுருட்டிக்கும் காவிரிக்கும் இடையே இருப்பதாலும் இறைவன் புஷ்பவனநாதர் என்பதாலும் இது பூந்துருத்தி என பெயர் பெற்றிருக்கிறது. திருப்பூந்துருத்தி 6வது தலம்.
சோழ மன்னன் ஒருவன் துருத்தியை வைத்து பூஜித்ததால் துருத்தி என்கிற பெயர் வந்ததாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஞானசம்பந்தர் அப்பர் பெருமானை காண இத்தலத்திற்கு வந்தபோது அப்பர் யாருக்கும் தெரியாமல் ஞானசம்பந்தரின் சிவிகை ஊழியர்களோடு ஊழியராக தாங்கி வந்த கதை இத்தலத்தில் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இவர்களோடு அருணகிரிநாதரும் ராமலிங்க அடிகளாரும் இக்கோவில் பற்றி பாடியிருக்கிறார்கள். இப்படி அடித்து அடித்து ஊருக்கு 1000 செய்திகள் சொன்ன உத்தரவுகள் போட்ட இந்த முரசு இப்பொழுது ஊமையாகி போனதால் வெட்கப்பட்டு முகம் கவிழ்ந்து கிடக்கிறது. அடுத்தது ஏழூர் திருவிழாவின் 7வது தலமான திருநெய்தானம் அல்லது தில்லைஸ்தானம் போகிறோம். திருவையாற்றுக்கு மேற்கே 2 கிலோமீட்டர் தூரத்தில் 75 அடி உயர ராஜகோபுரத்துடன் 2 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது திருநெய்தானம். இத்தலத்து இறைவன் நெய்யாடியப்பர் குறும்புக்காரனாய் இருக்கிறார். ஒரு சிவனடியார் சிறுவயதில் இருந்து தினமும் இறைவனுக்கு நெய் விளக்கேற்றிவிட்டு போகும்போது பிரகாரத்தில் முளைத்திருக்கும் கீரைகளை தனது உணவிற்காக பறித்து போவாராம். பல வருடங்களாக இது தொடர்கிறது. கிழப்பருவம் அடைந்த பின் ஒரு நாள் அந்த சிவனடியார் இறைவனுக்கு விளக்கேற்றிவிட்டு, இறைவனே, நான் மூப்படைந்து விட்டேன், உமக்கு பலகாலம் நெய் விளக்கேற்றினேனே, எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று கேட்க, நெய் விளக்குக்கு பதிலாகத்தான் நீ தினமும் கீரை பறித்து கொண்டு போனாயே, உனக்கு எப்படி அருள் புரிவது என்று அசரீரியாக இறைவன் கேட்டானாம். இப்பொழுது பிரகாரத்தில் கீரை செடி எதுவும் கண்ணில் படவில்லை. திரு நெய்தானம் தில்லைஸ்தானம்னு சொல்றோம். இங்க 700 பல்லக்குகளையும் ஒரு சேர பார்க்கலாம். இன்றைக்கு செவிக்குணவு சற்று அதிகமாகிவிட்டது. வாருங்கள், வயிற்றுக்கு சிறிது ஈவோம். பால்கோவா, ஏலக்காய், திராட்சை, தூக்கு, இந்த ஐட்டம் முந்திரியோட ரொம்ப சுவையா இருக்கு.